என்ன சத்தம் அங்க? வா பார்க்கலாம். ஆனா போனது வீணா போனவன ஏன்டா யானைய போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன பண்ணுவேன் தெரியுமா? நாங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம், ஜாக்கிரதை. நான் இந்த யானைக்கு கயிறு மேல நடக்க ட்ரைனிங் கொடுக்கறேன். நீங்க இங்க இருந்து கிளம்புறீங்களா இல்லையா? புரிஞ்சுது. உங்க வேலையை நீங்க செய்றீங்க. நீங்க தாராளமா செய்யுங்க. நாங்க வரட்டுங்களா? போயிட்டு வரோம். ஆஹா, இதுக்கு அவங்க தான் காரணம். ஒடிங்க அவங்கள. யானை ஓடுதுப்பா, யாராவது புடிங்க. ஜாகிங் இன்னும் கொஞ்சம் வேகமா போலாம் பத்துலு. சீக்கிரமா ஜாகிங் போ. மோட்டு, அந்த யானை நம்மள துரத்தி வந்துகிட்டு இருக்கு. சீக்கிரமா ஏதாவது யோசி. பயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீயே யோசிச்சு சொல்லு. ஐடியா. அபேசே. மோட்டு, அங்க பாரு. என்னது? ஆஹா, ஸ்கேட்டிங்ல எல்லாம் வருது அது. அட, இது சாதாரண யானை கிடையாது. சர்க்கஸ்ல வித்தை காட்டுற யானை. அதுக்கு எல்லா வித்தையும் நல்லா தெரியும். பேச்சு குறை, வேகமா போ. அது ஸ்கேட்டிங்ல வர்றத பார்த்த உடனே எனக்கு பல்ஸ் ரேட்டிங் ஏறிடுச்சு. உனக்கு ஏறிடுச்சு, எனக்கு இறங்கிடுச்சு. முன்னால பார்த்து ஓட்டுற பாரு. இனிமே நமக்கு கவலையே இல்ல. நம்ம பின்னாடி துரத்திட்டு வந்த யானை முன்னாடி போயிடுச்சு. முன்னால பாரு. பறந்து மேல போனாலும் இப்படி பாடா படுத்துறியே. உனக்கு கொஞ்சம் கூட மனிதாபிமானமே கிடையாதா? மிஸ்டர், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் நாங்க சங்கடத்துல மாட்டிக்கிட்டோம். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. தயவு செஞ்சு எங்க பக்கமே வந்துடாதீங்க. போகும்போது அப்படியே எங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிடுங்க. அப்படியே தயவு செஞ்சு எங்களையும் கொஞ்சம் லேண்டிங் பண்ணி விட்டுரு. உனக்கு புண்ணியமா போகும். மோட்டு, என் பார்ட்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிட்டே இருக்கு. மோட்டு, இதுக்கு போடு கேட்டு. என்னடா புதுசா ஓட்டுன போஸ்ட் மாதிரி ஆயிட்டோம். ஒரு வழியா அந்த யானை கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம். தப்பிச்சு என்ன பிரயோஜனம்? கட் அவுட் மாதிரி ஆயிட்டுமே. இப்ப நம்ம ரொம்ப அழகா இருக்கோம் இல்ல? என்னடா நடக்குதுங்க? ஆஹா, இந்த கலர்ல யானையை இதுதான் முதல் தடவை பாக்குறேன். வெளியே இடு. இங்க பாரு, நீ ரொம்ப அழகா இருக்க. அதை நாங்க ஒத்துக்கிறோம். அதுக்காக இந்த மாதிரி நேரத்துல எங்களை துரத்தி விளையாடுறது நல்லது இல்ல. எங்களால ஓட முடியல, புரிஞ்சுக்க ப்ளீஸ். ஒழுங்கு மரியாதையா உங்க அம்மா கிட்ட போய் சேரு. நாங்க வரட்டுமா? குட் பை. டேய், பிஞ்சு போட மாட்டியா? சீக்கிரம் சூடா சமோசா 2 பிளேட் குடுறா. சீக்கிரமா கொடு. அட பத்துலு, இதுக்கு பைசா யார் தருவாங்க? உன்னை உங்க அம்மா கிட்ட தானே நான் போ சொன்னேன். போ, இங்க இருந்து போயிடு. ரோசாப்பூ கலர்ல யானையா மேலோகத்துல இருக்கிற கடவுளுக்கு பூமிக்கு வரும்போது இப்படி ரோசாப்பூ கலர்ல யானையா தான் வருவாங்களாம். இந்த யானை எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் செல்வம் கொட்டுன்னு கொட்டுமா. முதல்ல பிரசாதம் கொடுங்க ஐயா, பிரசாதம். அட, எனக்கு லட்சுமிகரமும் ஐஸ்வர்யமும் தேவை. நான் இதுக்கு பிரசாதம் கொடுக்கறேன். எனக்கு அட மொட்டை மண்ட, நான் இது புள்ளையாரப்பச்சிக்கு மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். உனக்கெல்லாம் கிடையாது, ஓடி போய். இந்த ரோசா கலர் புள்ளையார நாங்க இதுவரைக்கும் எங்கேயும் பார்த்ததே இல்லையே. அட ஆமாங்க, வேற எங்கேயுமே பார்த்தது இல்ல. இது கடவுளோட அவதாரம்யா. என்ன கேக்குறீங்களோ அது கிடைக்கும். அதுக்கு முன்னாடி முதல்ல பிரசாதம் கொடுங்க ஐயா. ஓ, டீ கடை அண்ணாச்சி, சீக்கிரமா இதுக்கு 1 கிலோ லட்டு கொடுங்க.
இங்க பாருங்க, நீங்க எல்லாம் ஒரு தப்பான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. மோட்டு கொஞ்சம் எடுத்து சொல்லு. நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே நட்டுக்காண்டவனா இருக்கான். யோ, நீங்க நினைக்கிற மாதிரி யானை இது கிடையாது. இது பாருங்க, எல்லாரும் கவனமா கேளுங்க. அதுகிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னா இன்னும் நிறைய கொண்டு வந்து கொடுங்க. ஐயோ, உப்பு தின்றவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செய்யறவன் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். எங்க போயிடுச்சு? இந்த யானைக்கு என்னாச்சுன்னு நான் சொல்றேன். இந்த யானைக்கு இவங்க வெறும் கலர் தான் பூசி இருக்காங்க, மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இத பத்திரமா என் சர்க்கஸ் கூடாரத்துக்கு கூட்டிட்டு போறேன். டேய் அப்போ நட அட. ஏய், நில்லு, நில்லு. சொன்னா கேளு, நில்லு. அந்த தொப்பி தலையினால தானே உனக்கு பிரச்சனை. அவங்கிட்ட இருந்து ஒன்ன நான் காப்பாத்துறேன். இத ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட ஒப்படைச்சிடலாம். அங்க போனா இது கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஆமா, அதான் சரி. காட்டுக்குள்ள போனா உன்னை யார கண்டுபிடிக்க முடியாதுமா. இங்க இருக்கிற இந்த ஃபுட்பால் கிரவுண்ட் வழியா நம்ம சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம். சொல்றது கேளு அப்போ, இல்லனா நல்லா இருக்காது. பத்துலு வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசி. அந்த தொப்பி தலையனை இங்க இருந்து எப்படியாவது விரட்டிடு. ஐடியா. அங்க பாரு, ரிங் மாஸ்டர் வந்துகிட்டு இருக்காரு. அந்த பாலை எடுத்து ஓங்கி ஒரு அடி அடி. ஒரே அடியா இருந்தாலும் இடி மாதிரி இருக்கணும், புரியுதா? இதோ களத்தில் இறங்கி விட்டார் வீரர். அடிக்க போகிறார். வாங்குவதற்கு ஒருவர் வந்து கொண்டிருக்கிறார். இதோ அவர் சிரிக்கும் கடைசி சிரிப்பு. அப்புக்கு சொல்லி கொடுத்தது எல்லாமே நான் தான். அதுக்கு இதெல்லாம் தெரியாதே. அதுக்கு நானே ஃபுட்பால் எல்லாம் கத்தே கொடுக்கல. என்ன அடி பின்னிட்ட போ. ஏய் அப்போ சீக்கிரம் வந்துடு. நில்லு அப்போ, நில்லு. ஏய் நில்லு அப்போ. ஓடு ஓடு, சீக்கிரம். பாத்து பாத்து. ஆஹா, இப்படி வந்து மகையா மாட்டிக்கிட்டமே. பத்துலு அந்த ரிங் மாஸ்டர் கிட்ட வந்துட்டான். சீக்கிரம் ஏதாவது யோசிச்சு ஏதாவது பண்ணு. இப்ப நல்லா மாட்டினியா அப்போ? இனி உன்னால எங்கேயுமே போக முடியாது. என்ன இப்பயாவது வீட்டுக்கு போலாமா? ஏறே ஏறே. ஐடியா. இப்ப அந்த தொப்பி போட்டிருக்கிற அங்கிள் கூட நீ ஹோலி பண்டிகை கொண்டாடணும். அதை நான் என் கண்ணால பார்த்து ரசிக்கணும். ஹோலி பண்டிகைக்கு பவுடர் இல்லைன்னு வருத்தப்படாத. இந்த சேறு சகதி எல்லாம் எடுத்து அடி. அதை கொண்டாடினாலும் ஹோலி தான். கண்டினியூ. சேர் அடிச்சுட்டு போறியா? எப்பயாவது என் கையில மாட்டுவல்ல, அப்ப நீ காலி. இங்க பாரு, இது நீ நல்லா யோசிக்க வேண்டிய நேரம். நீ கொஞ்சம் பயந்தா கூட அவன் உன்னை சர்க்கஸ்ல கொண்டு போய் மறுபடியும் சிக்க வச்சிருவான். அதனால தைரியமா இரு. ஆமா, உன்னால முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. முயற்சி பண்ணாதான் அந்த தூண்கிட்ட நாம சீக்கிரம் போயிடலாம். அப்புக்கு ஹைட்னா ரொம்ப பயம். 2 அடி இருக்கிற கயிறு மேலேயே அப்பு நடக்க மாட்டோம். இப்ப இந்த பிரிட்ஜ் மேலயா நடக்க போறான்? சொல்லுங்க. வாடா போ, வீட்டுக்கு போகலாம். இத பாரு, அவன் உன் மனச மாத்த முயற்சி பண்றான். தயவு செஞ்சு அவன் பேச்ச கேட்காத எங்க கூட வந்துரு. எந்த ஒரு விஷயத்திலயும் நம்ம முயற்சி பண்ணாம தோத்து போயிட்டு தான் நினைக்கவே கூடாது. நீ ஒரே ஒரு தடவையாவது முயற்சி செஞ்சு பாரு. நானும் பத்துலுவும் சொன்னதை கேட்டா நீ அவகிட்ட இருந்து தப்பிக்கலாம். ஒரு சகோதரனா நினைச்சு நான் சொல்றேன். தயவு செஞ்சு என்ன உன் சகோதரனா நினைச்சு பாரு. ஒரே தடவை முயற்சி பண்ணி பாரு, நீ ஜெயிப்ப. நான் தான் உன் சகோதரன். என்ன உன் சகோதரனா நினைச்சுக்க. போகாத, முயற்சி பண்ணி பாரு. இப்படி ஒரு கலர்ஃபுல்லான யானையை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அப்படிதான் போடு, சீக்கிரமா வந்துரு. அருமையான வேலை பண்ண. சீக்கிரம் எங்க பின்னாடி ஃபாலோ. அப்போ வேணாண்டா அப்பு, வேணா. நில்லு. சீக்கிரம் வா. ஏய் நில்றா.
தொப்பி தலையா வேடிக்கை பார்க்காம காப்பாத்துறா. பல தடவை சொல்லியும் கேட்காம போன உங்களை இந்த தடவை நான் காப்பாத்த மாட்டேன். எனக்கு சொந்தமாக இல்லாத அப்புவே நான் யாருக்கும் சொந்தமாக விட மாட்டேன். இங்க பாரு, சீக்கிரமா ஏதாவது செய்ய. ஏன்னா நமக்கு நேரம் இல்ல, கம்மியா தான் இருக்கு. சீக்கிரம் மேல பாரு, அத புடிச்சு தலைக்கீழ போ. மனுஷனா நம்பிக்கை, யானைனா தும்பிக்கை. நீ தப்பிச்சிட்டல, காப்பாத்து. ஓஹோ, சூப்பரு. இல்ல அப்போ இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாட நன்னயம் செய்து விடல்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. ஆனா நீ அப்படி செய்யாத. அந்த தொப்பி தலையிட பழி வாங்கு. இந்த வேலையை முடிச்சிட்டு நாம நேரா ஃபாரஸ்ட் ஆபீசர் கிட்ட போறோம். அதுக்கப்புறம் நீ காட்டுக்குள்ள போய் ஜாலியா இருக்கலாம். சர்க்கஸ்ல கஷ்டப்பட வேணாம். நாங்க சொல்றத நம்பு. அப்போ திரும்பி வா, இல்லனா ஒட்டுமொத்த ஃபோர்ஸோட வந்து உன்னை பிடிப்பேன். ஜாக்கிரத. வேண்டாம், அப்போ போகாத. சூப்பரே. அடடா அப்போ நீ கலக்கிட்ட. இதே மாதிரியா பண்ணு, சர்க்கஸ்ல நம்ம கோடி கோடியா சம்பாதிக்கலாம். அப்போ ஏய் அப்போ என்ன விட்டுடா.